கனேடிய அரசாங்கம் 430 குடியேற்ற விண்ணப்பதாரர்களின் நீதிமன்ற வழக்குகளை தள்ளுபடி செய்துள்ளது. குறித்த 430 பேரும் நீண்ட கால தாமதங்கள் காரணமாக தங்கள் விசாவை விரைவுபடுத்துவதற்கான விண்ணப்பங்களை அனுமதிக்குமாறு பெடரல் நீதிமன்றத்திடம் கேட்டிருந்தனர். அவர்களில் பலர் சீனாவைச் சேர்ந்தவர்கள் ஆவர். அவர்கள் கல்வி, வேலை அல்லது பார்வையாளர் அனுமதிகளுக்கு விண்ணப்பித்திருந்தனர். நீதிமன்ற விண்ணப்பங்களின் பல விண்ணப்பங்கள் ஒரே மாதிரியாக இருப்பதை அதிகாரிகள் கவனித்தனர். மேலும் அவர்கள் ஒரே மாதிரியான வார்த்தைகளையும் உபயோகித்தனர். விண்ணப்பதாரர்கள் தங்கள் நீதிமன்ற ஆவணங்களை தயாரிக்க அங்கீகரிக்கப்படாத முகவர்களை பயன்படுத்துவதாக அரசாங்கம் நம்புகிறது. இதன் காரணமாக அவர்கள் தவறான பிரதிநிதித்துவத்தை பயன்படுத்துவதாக அரசாங்கம் குற்றம் சாட்டி அவர்களின் வழக்குகளை தள்ளுபடி செய்யுமாறு நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டது. எனினும் தாம் எந்த தவறும் செய்யவில்லை என சில விண்ணப்பதாரர்கள் தெரிவித்துள்ளனர். அவர்களில் ஒருவர் ஒரு மாண்டமஸ் விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய ஆன்லைனில் ஒருவருக்கு $600 செலுத்தியதாக மட்டுமே தெரிவித்துள்ளார். மாண்டமஸ் விண்ணப்பம் என்பது பணி விசா காலாவதியான பிறகு குடியேற்ற அதிகாரிகளை ஒரு முடிவை எடுக்க கட்டாயப்படுத்தும் ஆவணமாகும். இந்த நிலையில்தான் அவநம்பிக்கையில் இருப்பதாகவும் கனேடிய சட்ட விதிகளை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். எனினும் இந்த வழக்குகளை தள்ளுபடி செய்வதே சிறந்த தீர்வு என அரசாங்கம் கூறுகின்றது.